உங்களுக்கு செழிப்பை தர விரும்பவில்லை, தேவன் உங்களுக்கு மிகுதியான செழிப்பை தர விரும்புகிறார். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். ஆமென். வாவ். படிக்கும்போதே சிலருக்கு வெளிப்பாடும் வெளிச்சமும் உண்டாகுதுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் 2 முக்கியமான காரியங்களை வேத வசனத்தில் ஆசீர்வாதமாக அவர் சொல்லியிருக்கிறார். நமக்கும் அதை அவர் சொல்றார். ஒன்று, பணத்திரள். எல்லாம் சொல்லுங்க, பணத்திரள். ஆமென். சொல்லுங்க, ஏராளமான பணம் கடவுளுடைய சித்தமா இருக்கிறது. கடவுள் நீங்க ஏதோ செழிக்கணும் அப்படி அவர் நினைக்கல, மிகுதியாய் செழிக்க வேண்டும். ஆமென். தேவன் உங்களுக்கு செழிப்பை தர விரும்பவில்லை, தேவன் உங்களுக்கு மிகுதியான செழிப்பை தர விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான செழிப்பு. ஆமென். ஏசாயா 35 என்ன படிக்கிறீங்க? வனாந்தரமும் வறண்ட நிலமும் கழித்து மகிழ்ந்து புஷ்பத்தை போல் செழிக்கும். பாருங்க, செழிக்கும். பாருங்க, செழிக்கும்ன்றது மட்டும் பைபிளுடைய வசனம் இல்லை, அது மிகுதியாய் செழித்து. ஆமே. நல்ல கை தட்டி, டாடி நாங்க வெறும் செழிப்பை பார்க்க மாட்டோம், நாங்க மிகுதியான செழிப்பை பார்ப்போம். ஆமென். தேவைக்கான பணம் அல்ல, தேவைக்கும் அதிகமான பணம். ஆமென்.